வணக்கம். இந்த மாளிகை வசந்த மாளிகை இல்ல மறக்க முடியுமா அந்த பாட்டை, அந்த படத்தை, நடிகர் திலகத்தை, அவருடைய ஸ்டைல். தமிழ் சினிமாவோட ஒரு ஜெமின் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாரு அப்படின்னாக்க வசந்த மாளிகையினுடைய அந்த பணக்கார ஜெமின் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வசந்த மாளிகை படம் பார்க்காதவர்களே இருக்க முடியாது. 70களில் மிகப்பெரிய வெற்றி படமா அந்த படம் வந்தது. 73ஆம் ஆண்டு அந்த படம் வந்தது. இந்த படத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யம், படத்தை பத்தி இல்ல, படத்துல இருக்கிற வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி இன்னைக்கு அப்படின்னாக்க ஒரே தமிழகம் முழுவதும் 95% தியேட்டர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஆனா 1970களிலையும் 80களிலையும் ஏன் 90களிலையும் கூட ஒரே நாள்ல 8 படம், 10 படம், 12 படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. 12 தியேட்டர்ல 12 படம் ரிலீஸ் ஆகும். எந்த படத்தை முதல்ல பார்க்கறதுன்னு சிட்டுக்குடிக்கு போடுவோம், இல்லை போவாத்தலையா போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். தீபாவளி 1 மாசம் கொண்டாட்டமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இலங்கையில தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். 1973ஆம் ஆண்டுல வசந்த மாளிகை வருது. வழக்கம் போல தமிழ் படங்கள் அங்க பிரிண்ட் இலங்கைக்கு அனுப்பப்படுது. அப்படி அனுப்புறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அப்பெல்லாம் ரீல் தான், ரீல் பொட்டின்னு சொல்றோம்ல. இப்பெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு, ஓடிபி பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று கொடுத்து இன்னைக்கு டிஜிட்டலைஸ்டு உலகத்துல இப்ப வேற விதமாயிடுச்சு. ஆனா அன்னைக்கு ரீல் பொட்டி அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்ப மொத்த இலங்கைக்கும் 3 பிரிண்ட் கொடுப்பாங்க. ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 3 பிரிண்ட் கொடுப்பாங்க. அந்த 3 பிரிண்ட்ல தலைநகரம் அந்த கொழும்புக்கு பெரிய ஏரியாங்கிறதுனால 2 பிரிண்ட் அங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற அந்த யாழ்ப்பாணம் ஏரியா இல்லையா, அதுக்கு ஒரு பிரிண்ட். சொந்த மாளிகை ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்க, அந்த வெலிங்டன் அப்படின்னு அந்த ஏரியா, அந்த ஊர்ல தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல மெயின் ரோட்லயே அந்த தியேட்டர் டிராபிக் ஜாம்னு சொல்லுவாங்க. அதுதான் டிராபிக் ஜாம் கூட்டம் அலமோது. அதாவது தியேட்டருக்குள்ளார படம் பார்க்க போனவங்க எவ்வளவு பேரும் ஃபுல் ஆயிடுச்சு, ஹவுஸ் ஃபுல். அதை விட 5 மடங்கு கூட்டம் வசந்த மாளிகை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க திரும்ப படம் பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. என்ன செய்யறது, ஏது செய்யறது, ஒரு பிரிண்ட் தானே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவியா தவிச்சுக்கிட்டாங்க. டிராபிக் பிரச்சனை, என்னடா செய்யறது அப்படின்னாக்க, பொதுவாகவே சிவாஜி கணேசன் படத்துக்கும் எம்ஜிஆர் படத்துக்கும் பெரிய வேல்யூ அந்த காலத்திலயும் உண்டு. சிவாஜி சார் படம், அதுவும் வசந்த மாளிகையெல்லாம் பார்த்து கதற ரசிகர்கள்லாம் கைத்தட்டல், கைத்தட்டி தட்டி கையெல்லாம் வலிக்குது, செவந்து போயிடுச்சு. ஹவுஸ் ஃபுல்ல ஓடுது. 5 மடங்கு கூட்டம் தியேட்டருக்கு வெளியே நிற்கிது. என்ன செய்யறது? பிரிண்ட் கேட்க முடியாது. அன்னைக்கெல்லாம் பிரிண்ட்டுக்கு உடனடியான அனுமதி கிடையாது. அப்படியே பிரிண்ட் இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வரணும்னாக்கா அதுவே பெரிய ப்ராசஸ், அனுமதி வாங்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்கு. என்ன செய்யறதுன்னு பார்த்தாக்கா, அங்க ரூடோ அப்படின்னு ஒரு தியேட்டர், வெலிங்டன் மாதிரி அங்க ரூடோன்னு ஒரு தியேட்டர். உடனே என்ன பண்றாங்க, ரூடோ தியேட்டர்ல இருக்கிற படத்தை தூக்குறா அப்படின்னு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அங்கேயும் வசந்த மாளிகை, இங்கேயும் வசந்த மாளிகை அப்படிங்கிறாங்க. இருக்கிறது ஒரே பிரிண்ட். ஆனா சிவாஜி சார் நடிச்சு இந்த மாளிகை அப்படின்னு பறக்கிறது, தலைவா தலைவா கத்துறான். எப்படி கனடா செய்திருக்கிறார்? 2 மனம் கேட்பேன், இறைவனிடம் கேட்பேன், நிலைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. செத்தான் காதலில் தோல்வி அடைஞ்சவனா அந்த பாட்டை கேட்டு உருகிப்போம். அப்ப அந்த வெலிங்டன் தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுது. ரூடோன்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர்லயும் படத்தை போடுவோண்டா அப்படின்னு போடுறாங்க. ஒரே கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி ஒரே வசந்த மாளிகை 2 தியேட்டர்ல. அது என்ன, ஒரே பிரிண்ட். எப்படி சாத்தியம் அப்படின்னா, 10 மணிக்கு வெலிங்டன்ல காலையில ஷோ ஆரம்பிக்கும். ஒரு 1/4 மணி நேரம் கேப், 10:15 அங்க ஆரம்பிப்பாங்க. இங்க 10 மணிக்கு படம் போட்டு ஃபர்ஸ்ட் ரீல் பொட்டி, அப்புறம் ரீல் தானே, 2 ரீல் முடிஞ்ச உடனே கார் ரெடியா இருக்கும். கார்ல பொட்டி சரசரசன்னு ரூடோ தேட்டருக்கு போகும். 10:15 அங்க படம். இங்க 10:30 மணிக்கு அடுத்தாப்புல ஒரு பிரிண்ட். அதை அந்த ஃபர்ஸ்ட் ரீல இங்கே கொண்டு வந்து தருவாங்க அடுத்த ஷோ. அப்புறம் இங்க இருந்து 3வது 4வது ரீல் பொட்டி சதுரன் அங்க போகும். 10 மணிக்கு ஒரு ஷோ, அப்புறம் அங்க 10:15, அப்புறம்
அப்புறம் 11, 12, 1 மணிக்கு அப்படின்னா 1:30 மணிக்கு ஒரு ஷோவா, அங்கே 1:45. இப்படி 1/4 மணி நேர இடைவெளி வச்சுக்கிட்டு ஒரு கார் இந்த தேட்டருக்குலேருந்து பொட்டி எடுத்துட்டு அந்த தேட்டருக்கும், அந்த தேட்டர்லேருந்து பொட்டி எடுத்துட்டு இந்த தேட்டருக்குமாக போய் 100 நாட்களை கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாகவும் வசூலில் இந்தியாவில் தமிழ்ல எப்படி சாதனை பண்ணிச்சோ அதே போல இலங்கையில மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த படமாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருடைய வசந்த மாளிகை அமைந்தது. இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க, வசந்த மாளிகை படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல சிவாஜி இறந்து விடுகிற மாதிரி காட்சி வைத்ததை தாங்கிக் கொள்ளவே முடியாம அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும், கடைசியில கிளைமாக்ஸ்ல சிவாஜி சார் இறந்து போகாத மாதிரி காட்சி வைத்து அதை சரி கட்டியதாகவும், சிவாஜி பாலிஸ்ரீ இருவரும் கடைசியில் சேர்ந்து விடுவதாகவும் அப்படியெல்லாம் காட்சியை மாற்றி வச்சிட்டதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படும். கிட்டத்தட்ட வசந்த மாளிகை அப்படிங்கிற திரைப்படம் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல கடல் கடந்து பயணம் செய்து அந்த ரீல் பெட்டிகள் அங்க போய் ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு இலங்கையில வெலிங்டன் ஒரு தேட்டரையும் ரூடோங்கிற ஒரு தேட்டரையும் 4 மணி நேரத்துக்கு ஒரு காரை வச்சுக்கிட்டு ஒரு ரீல் பெட்டி போய் 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 ஒரு 100 நாள் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க அங்க இருக்கிற மக்களுடைய அந்த தமிழ் ஆர்வத்தையும் இயக்கத்தையும் ரசனையையும் கலை ஆர்வத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கிற இலங்கை தமிழர்கள்கிட்ட ஒரு தமிழ் பற்ற நம்ம பார்க்க முடியும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு தமிழ் பற்று அவங்ககிட்ட இருக்கும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு இலக்கிய தன்மை அவர்கள்ட்ட இருக்கும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு பேரன்பு அவங்ககிட்ட இருக்கும். வன்முறையின் உச்சத்தை, இழப்புகளை, உயிரிழப்புகளை பார்த்தது இல்லையா? அதனால பேரன்பு கொடுப்பதை அவங்க ஒரு இயல்பாகவே, ஒரு மாண்பாகவே, ஒரு பண்பாகவே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில தான் அவர்களுடைய மனசுல ஒரு வசந்த மாளிகை, ஒரு மாளிகையா, ஒரு கோபுரமா உட்கார்ந்து ஆட்சி செய்து 100 நாள் வெற்றி படமாகி வசூலில் சாதனை படுத்துச்சு. நடிப்புலக சக்கரவர்த்தியுடைய சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கையில இலங்கை மறக்க முடியாத ஒரு விஷயம். வசந்த மாளிகை மறக்க முடியாத ஒரு காவியம். அந்த மாளிகை இன்னும் அழகா அப்படியேதான் இருக்கு. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வசந்த மாளிகை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நடிகர் திலகத்தை எப்படி பிடிச்சிருக்குமோ, இலங்கை தமிழ் மக்களை, நம் சகோதரர்களை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ, அதே போல இந்த வீடியோவும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.